ஃப்ரெண்ட்ஸ் ரெட் காசு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே ரோகிணியுமே அங்கே திதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கிறிஷும் அவங்க பாட்டி எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்கிறத இங்கே மீனாவுமே பார்த்துட்றாங்க. மீனா பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அங்கே நின்றுட்டு இருக்க அங்கே ரோகிணி கிட்டே போய் அங்கே உன் பேர் கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கே ரோகிணியை பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரோகிணிக்கு தெரிஞ்சிச்சு, அச்சோ இங்கே ரோகிணியை நம்ம விட்டால் எங்கள் முத்துக்கிட்டேயும் இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவா, இப்போ அந்த வீட்லேயே என்னால் வாழ முடியாது, அந்த வீட்லேயே என்ன இருக்க விட மாட்டாங்க அந்த உண்மை தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. உடனே ரோகிணியும் அங்கே போய் மீனாவை போய் கையை பிடிச்சிக்கிறாங்க. உடனே அங்கே அம்மா வாமா இவங்க கையை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே ரோகிணி இதெல்லாம் பண்ணால் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ரொம்பவே பதட்டமாகவும் கேட்குறாங்க. உடனே அம்மா எங்கள் மீனாவை விட்டால் இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவா, அதுக்கப்புறம் அங்கே அந்த வீட்டிலே என்னால் இருக்க முடியாது, கிறிஷவும் நல்லா படிக்க வைக்க முடியாது, இவளை எங்கன்னா அடைச்சி வச்சாதான் நான் அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கிறிஷுமே அம்மா அங்கே ரோகிணி ஆண்டியை விடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி பார்க்குறாங்க. அங்கே ரோகிணி விடுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் என்ன இங்கே ரோகிணி அங்கே மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அங்கே மீனா கால் அடிபட்டுருக்கிறதுனால அங்கே மீனாவால் எதுவுமே பண்ண முடியாமல் அங்கே சைலண்ட்டாகவும் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரோகிணி கையை பிடிச்சி கட்டி அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது இங்கே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே அங்குக்குன்னு சொல்லிட்டு கையை உதைக்கிறாங்க. அப்பவுமே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அங்கே ரோகிணி அம்மாவுமே கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே மீனாவை அடைச்சி வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு குளம் இருக்குது, அங்கே தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா தவறி அந்த குளத்துலேயே விழுந்துடுறாங்க. உடனே இதை பார்த்தா ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. அச்சோ மீனா இந்த குட்டியில் விழுந்துட்டாலே, இப்போ இது முத்து வேற இவ்வளோ வேற தடைக்கிட்டு வருவானே, நம்ம இங்கே இருந்தால் மாட்டிப்போம், அம்மா அங்கே நிற்க வேணாம் நம்ம போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே கிறிஷுமே அம்மா அங்கே மீனா ஆண்டி பாவமா வாமா நம்ம காப்பாற்றலாம், அவங்க பாவமாக என்னை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு போய் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறான் கிறிஷுமே. அதுக்கப்புறம் என்ன இந்த ரோகிணி அங்கே எல்லாருமே கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே மீனா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே தடுக்கிட்டு வராங்க. முத்து போனதை பார்த்துட்டு இங்கே ரவியும் ஸ்ருதியும் இங்கே மீனாவை தடுக்கிறதுக்காக வராங்க. மீனா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே தான் போயிருப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே பாட்டிக்கிட்டையுமே சொல்கிறாங்க. பாட்டியுமே அந்த சாமியார் சொன்ன மாதிரி எதனா மீனாக்கு எதனா ஆகிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் டக்குன்னு பாடுறா, எங்கன்னா போயிட்டுருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பதட்டமாகவும் அவங்க பாட்டியுமே சொல்கிறாங்க. முத்துவுமே ரொம்பவே பதட்டமாகவும் மன்னிச்சு கூட்டிக்கிட்டு அங்கே ஆற்று பக்கமெல்லாம் போய் பார்க்குறாங்க. அப்பயுமே எங்கேயுமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு குளத்துக்கிட்ட போயிட்டு நின்றுக்கிட்டு அங்கே எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. ஆனால் அந்த குளத்தில் மட்டும் பார்க்காம அந்த குளத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே மீனாவோட சீலை மட்டும் லைட்டாக அங்கே தண்ணியில் தெரியுது. அதுக்கப்புறம் ஐயோ மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்து பார்த்துட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்துவுமே அங்கே தண்ணியில் குச்சி மீனாவுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. மீனா மூச்சு பேச்சு இல்லாமல் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே முத்துக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் மீனாவை கூட்டிக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. டாக்டர் எங்கள் மீனா தவறி அங்கே ஆற்றுல விழுந்துட்டு இருந்தா, தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சிட்டு இருக்கிறா போல், கொஞ்சம் பாருங்கள் டாக்டர், மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா, கொஞ்சம் பாருங்கள், அவள் இல்லைனா என்னால் எடுக்கவே முடியாது, கொஞ்சம் பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் முத்து சொல்கிறாங்க. எங்கெங்க ரொம்பவே பதட்டப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மீனாவை பற்றினா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வெளியே நின்றுக்கிட்டு முத்து ரொம்பவே பதட்டமாகவும் மீனா நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவும் அவளோட கொழுப்பு அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வானா, அவள் அந்த ஆற்றுல போய் தண்ணி எடுத்து வரலான்னு சொல்லிட்டு போய் கீழே விழுந்து இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா போராடிட்டு இருக்கும்போதே அங்கே இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே முத்து அவங்க அப்பாவும் விஜயா கொஞ்சம் கப்புன்னு இருக்கியா, இங்கே மீனாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் துடிச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி டைமில் கூட மீனாவை திட்டாமல் உன்னால் இருக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 4 திட்டி அங்கே விஜயாவுமே அடைக்கிடுறாங்க. உடனே சுதுயுமே ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே, அங்கே மீனா ஆண்டிக்கு இது மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், ஆனால் அங்கே அவங்களே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸுமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம்
ரோகிணிக்கு ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ரோகிணியை பார்த்துட்டு, ரோகிணி நீ எங்கே போயிட்டு இருந்த, இவ்வளோ நேரம் எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் கேட்குறாரு. இங்கே என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே எங்கள் மீனாக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ஓடி வந்தேன், எங்கள் மீனாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ரோகிணியும். அதுக்கப்புறம் இங்கே டாக்டருமே எவ்வளோ போராடி அங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா மீட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா கண் முழிச்ச உடனே இங்கே முத்துன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே வெளியே வந்து யார் இங்கே முத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாக்டர் நான் தான் டாக்டர், என்னாச்சு மீனாக்கு என்னாச்சு, எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டருமே அவங்களுக்கு ஆல்ரைட் எல்லாமே ஓகேவாக இருக்குது, தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் அதுவே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிட்டுறாங்க. அதை கேட்டு அங்கே முத்துக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா மீனாக்கு எதனா ஆகிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துமே ரொம்பவே பதட்டு இருந்தார். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு மீனா என்னாச்சு மீனா, உனக்கு எதனா ஒன்று ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நான் தண்ணி நானே எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல, உனக்கு கால் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா இல்லையா, அது தெரிஞ்சுமே நீ ஏன் தண்ணி எடுக்கிறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே முத்து கேட்குறாங்க. அது இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா அந்த விஷயத்தெல்லாம் விடு மீனா, இப்போ உனக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே போலீஸுமே உள்ளே வந்துடுறாங்க. போலீஸை பார்த்ததும் இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. ஐயோ என் நிச்சயமுக்கும் தெரிஞ்சிட போகுது, இங்கே மீனா எல்லா விஷயத்தையும் உளறி வச்சுட்டு போகிறா, அவளை வேற நான் சும்மா இல்லாமல் அவளை கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கிணத்துல வேற தள்ளி விட்டுட்டேன், அவள் இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறா, அச்சோ நான் இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது, எப்படியும் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ரோகிணியும். அதுக்கப்புறம் போலீஸ் உள்ள போயிட்டு மீனா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. மீனாவுமே அந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க போல். எல்லா உண்மையும் சொன்னதும் போலீஸு அங்கே ரோகிணியை ஏற்கனவே உன்னை நான் கண்டித்து அனுப்பிச்சி விட்டேன், ஆனால் நீ இப்போ ஒரு ஆளை கொல்றதுக்கு கூட துணிஞ்சிருக்க, இப்போ உங்கள் வீட்டில் இருக்க ஆளவே நீ சாகடிக்கலான்னு பார்த்துருக்க, நீ உன்னை உள்ள தள்ளனா நீ லைஃப் லாங் வெளியே வர முடியாது, எப்படியோ இங்கே மீனா பொழைச்சிட்டாங்க, அப்படி இது எதனா ஒன்று ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் காலத்துக்கும் வெளியே வர முடியாத மாதிரி நான் பண்ணி வச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரோகிணியை. உடனே இங்கே முத்து கேட்டதுமே முத்துக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது இங்கே ரோகிணி மேலே. ஏன்னா இங்கே ரோகிணி இந்த வீட்டில் நடிச்சிட்டு இருந்தது இல்லாமல் இங்கே மீனாவை சாகடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இங்கே கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. இங்கே கிறிஷு உன்னோட பையன் தானா, இத்தனை நாளாக இந்த உண்மையை எதுக்காக மறைச்சிட்டு இருந்த, இங்கே மனோஜை நீ ஏமாற்றி கல்யாணம் பண்ணது இல்லாமல் நீ பணக்காரின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டில் இருக்கிற மீனாவை நீ சாகடிக்க பார்த்தியா, அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டியவே நீ சாகடிக்க பார்த்துருக்க சார், இவங்கள வெளியே விடாதீங்க, இவ லைஃப் லாங் வெளியே வரக்கூடாது, அது மாதிரி இவளை உள்ள தள்ளி விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே ரொம்பவே கோபமாகவும் முத்துவுமே சொல்லிடுறாங்க. இங்கே மீனாவுமே இந்த விஷயத்த நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம், எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே எங்கள் முத்துக்கு பயங்கர கோபமாக இருக்குது. ஏன்னா இங்கே மீனாக்கு எதனா ஒன்று ஆனால் அங்கே முத்து துடிச்சு போவார். ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்களே இங்கே மீனாவை சாகடிக்கிறதுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னா இவங்கள இந்த வீட்டிலேயே வைக்கக்கூடாது, இவங்க கூட யார் யார் இருந்தாங்களோ அவங்க மொத்த பேரையும் தூக்கி உள்ளே போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் வச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம். அவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.